வாங்கினது வெறும் 50 லட்சம் ரூபாய்க்கு தான், ஆனா திருப்பி கட்டும்போது டபுள் த அமௌண்ட்டுக்கு மேல அந்த பணத்தை கட்டிடுவீங்க. இதனாலதான் லோன் டென்யூர் 20 வருஷத்துக்கு உள்ள இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ மறுபடியும் 5ங்கிறது உங்களோட வருஷ வருமானத்தோட 5 மல்டிபிள் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களோட வீட்டோட பட்ஜெட்டா இருக்கணும். அடுத்து உங்களோட லோன் டென்யூர் 20 வருஷத்துக்கு கம்மியா தான் இருக்கணும். அடுத்து 40 அப்படிங்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர்த்தோட சேலரியும் சேர்த்து 1 லட்சம் வருது அப்படின்னா அந்த 1 லட்சத்துல 40,000 ரூபாய்க்குள்ளதான் உங்களோட எல்லா இஎம்ஐயும் இருக்கணும். அப்பதான் நீங்க பினான்சியலா ஸ்டேபிளாவும் மேல கடன்ல விழாமலும் இருக்க முடியும். போனஸ் ட்ரிக் ஒன்று சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை இப்ப பார்க்கலாம். வருஷத்துக்கு 12 இஎம்ஐ கட்டுறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு இஎம்ஐ சேர்த்து 13 இஎம்ஐயா நீங்க கட்டும்போது உங்களோட லோன் டென்யூர் 10 வருஷமா குறையறத நீங்க பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட மந்த்லி இஎம்ஐ ஒரு 10,000 வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் 10,000 12 மாசத்துக்கு நீங்க கட்டும்போது 1,20,000 இருக்கும். செகண்ட் இயர் அந்த 1,20,000